ஐயோ திருடே திருடே யாராவது ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் சார் இத்தனை பேருக்கு இல்ல யாராவது ஹெல்ப் பண்ணுங்க சார் என் பேக் கூட்ட முடிச்சுப்பா லாவண்டா தல் என்னம்மா என்னாச்சு சார் ஒருத்தன் என் பேக் புடிங்கிட்டு ஓடுறான் சார் பேக்கியா அதுல இருந்து பணம் இருந்துச்சா ஆமா சார் 3000 ரூபாய் இருந்துச்சு எக்ஸ்கியூஸ் எக்ஸ்கியூஸ் மீ எனி ப்ராப்ளம் ஒண்ணு இல்லங்க எவனோ ஒரு கலாணி பையன் இவங்க இருந்து பேக்கப் பண்ணிட்டு ஓடுறாங்க ஐயோ ஐயோ கவலைப்படாதீங்க நான் விரட்டி பிடிக்கிறேன் சார் ஓட போனா என்னைக்கு அவனை பிடிக்கிறது இந்த வண்டி எடுத்துட்டு போங்க அடாடா உடம்பு மட்டும் உங்களுக்கு முக்கியலங்க மனசு ரொம்ப முக்கியம் அத பாத்துக்கிறேன் இப்ப பாருங்க என்ன பண்றேன்னு பாருங்க இந்த மாதிரி நல்லவங்க இருக்கிறதுனால தான் நாட்டுல அப்பப்போ மழையே பெய்யுது ஐயோ என்ன ஸ்பீடு புயல் மாதிரி போறாரு கண்டிப்பா புடிச்சிடுவாரு நின்றா நின்றா எல்லைய கடந்துடா நின்றா வணக்கம் அண்ணா. அதுல எவ்வளவு பணம் இருக்கு எனக்கு என்னன்னு தெரியும். நான் என்ன ஓடி வரும்போது எண்ணிட்டா ஓடி வந்தேன். கொண்டாங்க 3000 சொன்னா 300 ரூபாய் குறையுது டேய் நாலாரி போனா போகுது வேலை போட்டு கொடுத்தா திருடுறே நீ ஏத்தி ராஸ்கல் ஏறா 300 ரூபாயா இன்னையில இருந்து உனக்கு வேலை கிடையாது போடா. அண்ணா, இந்த வேலையில நான் பிச்சை தானே எடுக்கணும். தெரியுதுல தெரிஞ்சுக்கிட்டே செய்யலாமா செய்ய மாட்டேன். நாரப்பேன என்கிட்டே திருநால உனக்கு 100 ரூபாய் தான் அப்படி நேர பாண்டி பஜாருக்கு போ 4 to 6 வரைக்கும் தான் கிரௌட் அதிகமா இருக்கும் அண்ணன் வந்துமே அடிச்சு வை சரி. ஓகேவா சரிண்ணே. முதலாளிக்கு துருவம் பண்ண பொண்ணுடுவேன் சேட்டு எப்படி இருக்க சேட் நல்லா இருக்கும். சரி இந்த வண்டி வச்சுட்டு ஒரு நல்ல அமௌண்ட் கொடு மாசத்துக்கு 3-4 வண்டியே கொண்டு வருவேன். இப்போ 3 மாசத்துக்கு ஒரு வண்டி கொண்டு வரேன். உனக்கு என்ன பேனு கீழே உட்காந்துட்டு கலாணி பழப்புறம் கரெக்ட் பண்ணிக்கிட்டு சொகுச்சா ஜொலிக்கிற எங்க பொழப்பு ரொம்ப டேஞ்சர் பொழப்பியா வெட்டித்தனமா பேசாம காசை கொடு ஆபீஸ் விடுற நேரம் கூட்டம்லாம் போயிட போகுது சேட் 3000 ரூபாய் தரான். யோ கலவாணி பேலா இருந்தாலும் மெக்கானிக்கல கிங்கியா வண்டி ஓடும் போது என்ன விலை வரும்னு கண்டுபிடிக்கிறேன் நானு 6000 ரூபாய் கொடு 3000 ரூபாய் தான் கிடைக்கும். 3000 கம்மியா நை. பிசினாரி புரியா அவ்வளவுதான். 3000 ரூபாய்க்கு மேலே தம்டே கிடையாது. எங்களோட பயங்கரமான ஆளா இருக்கீங்களா போனவனை இன்னும் காணமே வண்டியோட வருவானா அதானே என்னடி நோத்தானே நீ எல்லாரும் வண்டியை வாங்கி கொடுத்த நானா கொடுத்தேன் பண்ணி யார பார்த்து பேசிட்டு இருக்கும்போதே அடிக்கிறியா 3000 1800 110 பிராண்ட் தான் நல்லா இருக்கு அண்ணே மாங்காய் திருட்டுனா தப்புனே திருட்டு மாங்காக்கு தாண்டா ருசி ஜாஸ்தி. இப்ப எடுக்காத அப்புறம் எடுத்துக்கலாம். இது அங்க ஒன்று இருக்குண்ணே அடே அப்பா எவ்வளவு டிராபிக் என்னண்ணே அந்த ஆள் இஷ்டு போறாரு அவர் இடிச்சிட்டு போல என் பாக்கெட்ல இருந்து 10 ரூபாய் அடிச்சிட்டு போறாரு. என்ன பண்றது அந்த ஆளுக்கு நான்னு தெரியாது. தெரிஞ்சா தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாரு. செல்போன் சீப்பான விலைக்கு செல்போன் இந்த செல்போன் சிட்டு குருவி லேகியத்துக்கு சமமானதுங்கோ இந்த போனை வாங்கி பேசினா வெறும் குருவியா டப்பு 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 டப்புன்னு விழுங்குச்சு சார் யோ சிட்டுக்குருவி விழுந்தா சுடுத்தீங்கறதா? யோ நான் சொன்ன சிட்டுக்குருவி அது இல்லையா இந்த மாதிரி மிடி சுடிதாரு ஜீன்ஸ் போட்ட சிட்டுக்குருவி சொன்னேன் யோ அப்படினா எனக்கு ஒண்ணு புரியா? பிடிச்சத எடுத்துக்க அது மட்டும் இல்ல சார் இந்த போன்ல ஆம்பளைங்க பேசினா பொண்ணுங்களுக்கு மட்டும் போகும் பொண்ணுங்க பேசினா ஆம்பளைங்களுக்கு மட்டும் போகும் அப்படி ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு இந்த போன ஆசியாவிலே இங்க மட்டும் தான் சார் கிடைக்கும் போனா வராது பொழுது போனா கிடைக்காது வாங்க ஹலோ பிரதர் ஒரே ஒரு செல்போன் வாங்கிட்டு போங்க சார் 5000 ரூபாய் போன 2500 ரூபாய் சார் இதை விட சீப்பா வேற எங்கேயுமே கிடைக்காது தொப்பி எல்லாம் போட்டு வாங்காம போனீங்கன்னா நீங்க ரொம்ப சீப்பா இருவீங்க சார் சார் உங்களுக்கு வேணாட்டினா உங்க லவருக்கு வாங்கிட்டு போங்க சார் லவ்வர் யார் நீ செட்டப் பண்ணி குடிப்பியா? சார் ஏன் பழம் போட்டு வேற பழப்புக்கு மாத்தி விடுறீங்க செல்லு சுடுது சுட்டதா? சார் வெயில் இருக்கு சார் அப்ப எதுக்கு கூட? இது கொடைக்குள் வெயில் கொடைக்குள்ள மழை தான் வேணுமா வெயில் அடிக்கப்படாதா? சரி ஒர்க் பண்ணதான் செக் பண்ணலாமா? தாராளமா செக் பண்ணுங்க தேவையில்லாத கல்வி எல்லாம் கட்டி கிளறாதீங்க இந்த என்னம்மா செல் நல்லா ஒர்க் பண்ணுமா கல்யாணம் ஆயிடுச்சா நல்ல வேலை இப்பதான் டைவர்ஸ் ஆச்சு அதுக்குள்ள கல்யாணமா டைவர்ஸா ஏமா டைவர்ஸ் பண்ண அவனும் உன்ன மாதிரி பொறுக்கி தட்டா பொறுக்கி குர்ரா பொறுக்கி புர்ரா எத்தனை பொறுக்கி 4 பொறிக்கு சார். அதே சார் நீங்க என்றீங்க செக் பண்ணீங்களா இல்லையா? நான் செக் பண்ணி பார்த்தேன் சார். இதே மாதிரி ஒரு போன் என்கிட்ட இருக்கிறதா ஞாபகம். அதனால எனக்கு இது வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க. சில ஆள் வாங்கினா சந்தோஷமா இருக்கும் சில ஆள் விட்டுட்டு போனாவே சந்தோஷமா இருக்கு அச்சை வாங்க சார் என்ன சார் நீங்க ஏன் சார் வந்தீங்க? வாங்க வாங்கன்னு கூப்பிட்டீங்களா ஐயோ சார்? நான் வாங்கன்னு கூப்பிட்டு கிரௌட சார் யாருப்பா அது கிரௌடு? கிருத்தரம் புடிச்சவன் சார் இந்த லேகிய வாங்கி சாப்பிட்டீங்கன்னா ஐயோ போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றமே இவன் குழப்பல என்ன விக்கிறோம்னே தெரியல வாங்க சார் 5000 ரூபாய் போன 2500 சார் செடி ஆக மாட்டேங்குது வாங்க சார் சார் என் செல்போனை காணோம் சார். எது உங்க போன காணாமா? ஆமா சார். அதுவும் நான் இருக்கும் போதேவா டேய் அப்படி இல்லங்க யாரும் ஆசைப்படாது ஏண்டா டேய் போன் வாங்க வந்தீங்களா திருட வந்தீங்களா திருட்டு பொறுக்கீங்களா போன திருப்பி தரல செருப்பு பிஞ்சு போகும் ஒருவே வீட்டுக்கு போக முடியாது சொல்லிவிட்டு ஐயோ கப்பலாம் சார் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க சார் உங்களுக்கு எனக்கு 1002 இருக்கலாம் ஆனா இந்த விஷயத்துல விட மாட்டேன் சார் உங்க நம்பர் மட்டும் என்கிட்ட சொல்லுங்க சார்
9841 22522. இப்ப பாருங்க சார். சார் ரிங் அடிக்குது சார். அதுவும் பக்கத்துல அடிக்குது. இத கேளுங்க. எனக்கு தூரம் அடிக்குதே சார். என்ன சார் சொல்றீங்க? நல்லா கேளுங்க. இப்ப பக்கத்துல அடிக்குது. யாரா வச்சிருக்கிறது? குடுத்துருங்கடா, குடுத்துருங்க. சார் இங்க அடிக்குது சார். எங்க? இதோ இங்க உங்க பாக்கெட்ல. பாக்கெட்லயா? இது எப்படி சார் இங்க வந்துச்சு? நாயே, திருடி எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டு எப்படி வந்ததுன்னு என்ன கேக்குறியா நீ? சார் இது ஏன் போன் சார்? அதுல எப்பற ஏன் நம்பர் வந்தது? அதத்தானே நானும் கேக்குறேன். அது சாதாரணமா கேட்டா சரியா வேற? வரும், அடிச்சு கேட்டா தான் சரியா வரும். அடிச்சா? பாத்தீங்களா சார்? இப்போ அது உங்களுக்கு புரியுதா? இதெல்லாம் திருட்டு போன் தானே? இவன் திருடிட்டு உங்கள முள்ள மாதிரி நாயங்களாங்கறான், திருட்டு பசங்களாங்கறான். செருப்பு பிஞ்சு போயிடுங்க. பாத்துட்டே இருந்தா சும்மா வராது, அடிங்கயா. அடிக்காதீங்க அடிக்காதீங்க. ரொம்ப நன்றிப்பா. மெதுவா அடிக்காதீங்க. அட பாவி, அவன் நம்பரை என் போன்ல சொல்லிட்டானே. வணக்கம். நெல்லை சிவா. நெல்லை சிவா, நெல்லை சிவா, நெல்லை சிவா. கும்பிடுதான் ஐயா. யூ மே ப்ரொசீட். தேங்க் யூ யுவர் ஆனர். இந்த வழக்கு தொடரப்பட்டதற்கு காரணம் என் கட்சிக்காரர் திரு நெல்லை சிவா அவர்களை குற்றம் சாட்டப்பட்டுள்ள இளங்கோ என்பவர் செக் மோசடி செய்திருக்கிறார். சாதாரண மோசடி அல்ல, 1,00,000 ரூபாய் செக் மோசடி செய்திருக்கிறார் அந்த இளங்கோ. இளங்கோ ஒரு நல்ல நபர் அல்ல யுவர் ஆனர். ஒரு 420, அதிலும் மிகப்பெரிய 420. கள்ளம், கபடம், சூது, வாது, அனைத்து கிரிமினல் உணர்வுகளின் மொத்த உருவம் அவர் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஐ அப்ரிஷியேட் திஸ் யுவர் ஆனர். என்னதான் எதிர்க்கட்சி வக்கீலா இருந்தாலும் அவருடைய வாத திறமையை பாராட்டி அவருக்கு இந்த 3 குரங்கு பொம்மையை பரிசாக அளிக்கிறேன். மெலாட், இது ஒரு வக்கீலின் கையில் மட்டுமல்ல, ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் அந்த நியாயத்தராசுக்கு பக்கத்தில் இருக்க வேண்டிய நீதி சின்னம் இது. தேங்க் யூ. ஆமா, பெருசா ஆஸ்கார் அவார்டு கொடுத்துட்டாங்க. யோ, பொம்மை தான் களிமண்ல இருக்கணும், மண்டை இல்ல. இந்த பொம்மை என்ன சொல்லுது தெரியுமா? கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். நீங்க குற்றம் சுமத்துற அந்த இளங்கோவை நீங்க எப்பாவது நேர்ல பாத்திருக்கீங்களா? இல்ல. சைடுல? நோ. எந்த சைடுலயும் பார்க்காத ஒரு இளங்கோவை 420 ஃப்ராடு, சூதுவாது, கள்ளம், கவடம் அனைத்து ஆக்டிவிட்டீஸ்கள் நிறைந்த ஒரு கிரிமினலின் மொத்த உருவம் என்று குற்றம் சாட்டுவதை நான் கடுமையாக மறுக்கிறேன். யார் சார் இது? புது லாயரா இருக்காரு. தெரியலப்பா. நான் தான் இளங்கோ ஓட லாயர். இவன் அவன் என்ற ஏக வசனம் வேண்டாம். அவையடக்கத்துடன் பேசினால் உங்களுடைய சந்தேகம் தீர்க்கப்படும். அதுக்கு முன்னால இதுதானே அவர் கொடுத்ததா சொல்ற செக்? அதாவது 14/4/2005 1,00,000 ரூபாய். ஆமா. எங்க கொடுத்தவரோட கையெழுத்திய இவனுக்கு 1,00,000 ரூபாய் கடன் கொடுத்தேன். அதுக்கு செக் கொடுத்தான். என் கண்ணு முன்னாலே கையெழுத்து போட்டு கொடுத்தான். அத கொண்டு போய் பேங்க்ல கொடுக்க கையெழுத்து மாயமா மறைஞ்சு போச்சியா. நல்லா ரீல் விடுறீங்க மிஸ்டர் நெல்லை சிவா. ஆமா, இந்த இளங்கோட வீட்ல இருந்து அந்த பேங்க் எவ்வளவு தூரம்? ஒரு 10 நிமிஷத்துல போயிடலாம். நீங்க எவ்வளவு நேரத்துல போனீங்க? ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. இடைப்பட்ட நேரத்துல என்ன பண்ணீங்க? அதாவது 1 மணி 50 நிமிஷம். கண்டுக்கிட்டானே. நான் சொல்றேன், அதாவது நீங்க அந்த இளங்கோ வீட்ல இருந்து நேரா உங்க சின்ன வீட்டுக்கு போயிட்டு ஃபுல் மீல் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு அந்த பேங்க்கு போயிருக்கீங்க. நான் சொல்றேன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். சின்ன வீட்டுக்கும் செக் மோசடிக்கும் என்ன சம்பந்தம்? இருக்கு யுவர் ஆனர், இருக்கு. சின்ன வீடு என்பதே ஒரு மனிதன் தன்னுடைய பெரிய வீட்டுக்கு செய்யும் லைஃப் மோசடி. அப்படிப்பட்ட லைஃப் மோசடி செய்யக்கூடிய இந்த ஆள் ஏன் செக் மோசடி செய்திருக்கூடாது? மிலாட், நான் சொல்கிறேன், சின்ன வீடு வைத்திருக்கும் இந்த நெல்லை சிவா என்னுடைய கட்சிக்காரர் இளங்கோவிடம் இருந்து ஒரு செக்கை லூட்டு விட்டு திருடி திருடி அதில் 1,00,000 ரூபாய் என்று தானே பில்அப் செய்து கொண்டு என்னுடைய கட்சிக்காரர் கையெழுத்து மோசடி செய்ததாக இவர் பொய் வழக்கு தொடர்ந்திருக்கிறார் என்று நான் குற்றம் சுமத்துகிறேன். நோ 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 யுவர் ஆனர், இது வெறும் கற்பனை, கட்டுக்கதை, ஆதாரமற்ற. எமோஷன் ஆகாதீங்க, இருமல் வருது இல்ல? தேங்க் யூ. ஆதாரம் இருக்கிறது யுவர் ஆனர். இத பாத்தீங்களா? இது என்னுடைய கட்சிக்காரர் இளங்கோ தன்னுடைய செக் புக் காணாமல் போன அன்று, அதாவது 14/4/2005 அன்று பேங்கில் கொடுத்த கம்ப்ளைண்டின் ஜெராக்ஸ். என்னையா? அதெல்லாம் சரி, முதல்ல குற்றவாளி இளங்கோ ஆஜர்படுத்துங்க. ஆஜர்படுத்துகிறேன் யுவர் ஆனர். இத கொஞ்சம் பிடிங்க. சைலன்ஸ். இது என்ன சினிமா தியேட்டரா இல்ல கோர்ட்டா? எதுக்கு எடுத்தாலும் கை தட்டி நம்மள மாட்டி விடுறீங்க? சாரி யுவர் ஆனர்,
அவர் குற்றவாளின்னு சொல்ல நிரபராதி இளங்கோ நான் எனக்காக வாதாடுறதுக்கு அவர் வக்கீல பிக்ஸ் பண்ணி ஃபீஸ் கொடுத்தேன். அவர் என்கிட்ட ஃபீஸை வாங்கிட்டு நேரா டாஸ்மாக் கடைக்கு போய் தண்ணி அடிச்சுட்டு கோர்ட்ல எங்கேயோ ஒரு பக்கமா விழுந்து கிடக்கிறார். மோரோவர் அவர் எனக்காக வாதாடினார்னா நிச்சயமா எனக்கு தூக்குதண்ணே கிடைக்கிற அளவுக்கு அவரு அவ்வளவு குளறாரு. அவரு என்னை காப்பாத்திக்கிறதுக்கு வேற வழி இல்லாம நானே வக்கீலா அப்பீரானேன். தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க. இல்ல நீங்க மன்னிச்சிருங்க, அது தப்புதான். இரு தரப்பு வாதங்களையும் நன்கு ஆராய்ந்த பிறகு இந்த வழக்கில் இப்போது தீர்ப்பு அளிக்கப்படுகிறது. கையெழுத்து இல்லாத ஒரு காசோலியை வைத்துக் கொண்டு செக் மோசடி செய்ததாக கூறப்படும் இந்த வழக்கில் சரியான ஆதாரங்கள் இல்லாத காரணத்தால் இந்த வழக்கை இந்த நீதிமன்றம் தள்ளுபடி செய்கிறது. மேலும் தன் வழக்கில் தானே ஆஜராகி சிறப்பாக வாதாடிய இளங்கோவின் வாதத்தை இந்த கோர்ட் பாராட்டுகிறது. மிக்க நன்றி. ஆனால் புனிதமான இந்த வழக்கறிஞரின் அங்கியை தவறாக பயன்படுத்தியதற்காக இளங்கோவிற்கு 5000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளிக்கப்படுகிறது. The court is adjourned. யோ கோட்டை குடியா, கோர்ட்டுக்கு போன நேரமாச்சு. தேங்க்யூ சார். ஆமா, இந்த ட்ரெஸ் எல்லாம் கவர்மெண்ட் கொடுக்குறாங்களா இல்ல நீங்களே தச்சுக்கிறீங்களா? ஏன் தெரிஞ்சா போலீஸ் ட்ரெஸ் போட்டுட்டு போய் மாமூல் வாங்கலாம்னா? ஏற்கனவே ப்ராசிக்யூட்டர் பிரெட் ஆக்கி ஜட்ஜ ஜாமாக்கி தொட்டு துண்ணது பத்தாது. பாரு, நீ ஃபைன் கட்டல, உன்னை தூக்கி செல்ல போட்டுருவாங்க. செல்லுன்னு போது தான் ஞாபகம் வருது. செல்ல கொடுங்க. இருக்கு. இதுவா? அடப்பாவி, ஏன் செல்லு? என்ன ஏன் செல்லு நான் சொன்னேன், பேசிட்டு கொடுக்குறேன். ஐயா ஹலோ ரூபா. சில்லறை எனக்கு ஒரு 5000 rupees ஃபைனான்ஸ் பண்ணு. அடுத்த மாசம் இன்ட்ரெஸ்டோட திருப்பி கொடுத்துறேன். இது வரைக்கும் வாங்குனதில்ல? இந்த பார், பணத்தோட வந்தீங்கன்னா ஹை கோர்ட்டுக்கு வா. கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா பீடி பிஸ்கெட் வாங்கிட்டு சென்ட்ரல் ஜெயிலுக்கு வந்துரு. வரேன்டா. ஹலோ, என்ன கோர்ட்டுக்கு வந்திருக்க? என்ன கேஸ்? இல்ல கேஸா? டேய், பல்ல உடைச்சிருவேன். நீ கூப்பிட்டே நான் வந்தேன். ஓ, கூப்பிட்டா வருவியா? அது எனக்கு தெரியாம போச்சு. அதெல்லாம் இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சொல்லுவீங்களா? அதெல்லாம் இப்ப அவுட் ஆஃப் ஃபேஷன். ஐயோ, சரி, இப்போ உனக்கு 5000 வேணுமா வேணாமா? வேண்டாம், 5000 ரூபாய் கொடு போதும். இந்த stupid nonsense idiot. என்னது இது? 4500 ரூபாய் தான் இருக்கு. இல்லையே, 5000 தானே இருந்தது. நான் தானே கவுண்ட் பண்ணி கொண்டு வந்தேன். நாங்க என்ன கீழே போட்டா போய் சொல்றோம்? அங்க பாரு, நல்லா பாரு. இருக்குல்ல, அப்புறம் என்ன? அதை கொண்டு போய் அந்த கவுண்டர்ல கொண்டு போய் கட்டிட்டு வந்துரு. எங்க பாரு, இங்க பாரு. ஓ டேய், மேல என்ன மோதாத, பப்ளிக் பிளேஸ் இல்ல இது. போடாங்க. யோ, என்ன ஆலியா நீ? உனக்கு ஹெல்ப் பண்ண பொண்ணுகிட்டே அப்படி அமுக்குறிய? பார்த்தா பெரிய இடம் மாதிரி தெரியுது. பெரிய இடத்துல தான் அமுக்க முடியும், இல்லாத இடத்துல எப்படி அமுக்குறது? தம்பி, உங்களை தானே அவுட் ஆஃப் தி கோர்ட் கேக்குறேன். செக்கில் போட்ட கையெழுத்து எப்படி மாயமா மறைஞ்சு போச்சு? டவுட் ஆஃப் த கோர்ட் சொல்லிடுறேன். இந்த பேனால கையெழுத்து போட்டோம்னா அதுல இருக்க இங்கு 1 மணி நேரத்துல காஞ்சி காணாம போயிடும். தம்பி, ஏற்கனவே 1 லட்சம் ரூபாய் ஒரு நாள் நஷ்டம். இந்த பேனா கொடுத்துறேன். சரி, வச்சிட்டு சந்தோஷம். ஒக்கா பொழச்சுட்டா ஐயா. யோ, என்ன பெருந்தன்மையா உனக்கு? இப்பேற்பட்ட விசேஷமான ஒரு பேனாவை அவரு கேட்ட உடனே கொடுத்துட்ட. அதுல விசேஷம் என்னன்னா, அந்த பேனால இங்கு இல்ல. என்னமா நீ கல்யாணத்துக்காக வாங்கிட்டு இருந்த வண்டியை தொலைச்சிட்டு இப்படி அலையிறியே? அப்பா, நான் என்ன வேணும்னாப்பா கொடுத்தேன்? ஏதோ அவசரத்துக்கு உதவி செய்யலாம்னு கொடுத்தேன். அந்த மொள்ள மாதிரி இப்படி ஏமாத்துவான்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்ப மட்டும் என் கையில கிடைச்சா என்ன பண்றது? நம்ம பொழப்புக்கு ஹெல்மெட் போட வேண்டியது ஆகி போச்சு. பிடிச்சாதான் பிதிக்கி எடுத்துறாங்களே. என்ன ஆட்டோல ஏதோ போர்டு போட்டிருக்கு. எது இட்லி வியாபாரமோ? ஆட்டோ 2 வீலர் விற்க வாங்க இங்கு அணுகவும். அணுகுவோம் இல்ல. ஆட்டோ என்ன ரேட் சார்? 30000 ரூபாய் போகும் சார். நல்ல கண்டிஷனா இருக்குமா? சூப்பர் கண்டிஷன் சார். ஓட்டி பார்க்கலாமா? உங்களை எப்படி சார் நம்புறது? இந்த ட்ரைசைக்கிள் வச்சுட்டு ஓட்டி பார்க்கறேன். ட்ரைசைக்கிள் என்ன விலை, ஆட்டோ என்ன விலை? என்ன விளையாடுறீங்களா? என்ன சார் கலாணிப்பட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க? ஒண்ணு நம்பி வாழுங்க, இல்ல நம்ப வச்சு வாழுங்க. ரெண்டும் கெட்டானா வாழ்ந்தா என்னன்னு அர்த்தம்? இஷ்டம்னா கொடுங்க, இல்ல வேற இடத்துல ஓட்டிட்டு போறேன். சார் நில்லுங்க சார். உங்களை பார்த்தா டீசெண்டா இருக்கிறீங்க. வண்டியை விட்டு ஆட்டோ எடுத்துட்டு போங்க. மனிதன் ஆனா ஒண்ணு, என்ன? கண்ணுக்கு தெரியற தூரத்துல ஓட்டணும். இந்த எல்லையை தரனா சூசைட் பண்ணிக்கங்க. சரி சார். சரின்டா. இது டிவி சுத்தில ஆட்டடி அடையாளம் காட்டிட்டாலே. என் டிவியை சுத்துறேன்னு சொன்னா மண்ணாங்கட்டி போயா. ஐயோ, போயிட்டான் பாவ. யோ,
இப்ப ஹெல்மெட்டோட ஒருத்த ஆட்டோ ஓட்டிட்டு போறானே எங்க போறான் அவன்? அவரு ட்ரையல் பார்க்க போயிருக்காருமா. அவன் தான் என் டிவிஎஸ் 50 திருடிட்டு போனான். அவன் திருடுனா? உன் ஆட்டோவை கொடுத்துருக்கியா? அவ்வளவுதான், திருப்பி வராது. ஐயோ, எல்லைய தாண்ட மாட்டேன்னு சொன்னா தாண்டிட்டாமா, எல்லைய தாண்டிட்டான். அண்ணே சார்ஜென்ட் ஐயா வண்டி சவுண்ட் எச்சா வருதான் பாத்துக்க சொன்னார்னே. அண்ணே இது போலீஸ்கார வண்டினே, துட்டெல்லாம் வசூலே பண்ண முடியாது. துட்டை வசூல் பண்றதுக்கு வேற வழி இருக்கு. லைசென்ஸ் இருக்கா? அதோ இருக்கே. நான் கேட்டது வண்டிக்கு. கருப்பா இருந்தாலும் பொறுப்பா பேசுறீங்க சார். இந்த பருப்பு கிடைக்கிறதெல்லாம் என்கிட்ட நடக்காது. லைசென்ஸை காட்டு, இல்ல 500 ரூபாய் பணத்தை எடு. அதெல்லாம் ஒரு பர்ஸ்ல வச்சுக்க கூடாதா? உள்ள பர்ஸ் இருக்கு, எடுக்கட்டா? இல்ல வேணாம், நீ கிளம்பு. அப்பாடா, சைக்கிள் இருந்து ஆட்டோக்கு மாறியாச்சு. என்ன போலீஸ்கார் நிக்கிறாரு, நம்மளும் டீசெண்டா நிப்போம், அப்பதான் நல்லவன் நம்புவாங்க. இறங்கி வா. ஹெல்மெட் போட்டுக்கிட்டு ஆட்டோ ஓட்டணும்னு எவன்டா சொன்னா? நீ என்ன லூசா? அது இருக்கட்டும், நீங்க நான் தான். இல்ல நான் இல்ல, நீ எப்படிடா சொல்ற? அந்த இல்ல சார், அன்னைக்கு செல்போன் சிக்கல்ல மீட் பண்ணுமே அவர்தான் நீங்க. நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. இதுல யார் அண்ணன் யார் தம்பி? அவன் தம்பியா இருக்கும்போது நான் அண்ணன், இப்ப அவன் அண்ணன். சப்பா முடியலப்பா. வெயிட்டா இருந்தா கழட்டி கையில வச்சுக்கோ. ஐயோ அத சொல்லல சார், 5-6 இடியாப்பத்தை கொச கொசன்னு போட்டு கையில கொடுக்குற மாதிரியா இருக்கு. புரியுற மாதிரி சொல்லுங்க. சரி, புரியும்படியா நான் ஒரு கேள்வி கேக்குறேன். ஆ. உங்ககிட்ட 3 பீஸா இருக்கு. சீசானா? ஒரு ரேஞ்சுக்கே கேக்குறேன். 3 ஓட்ட வடை இருக்கு. ஆஹா, நல்ல ஐட்டம். அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க. நீ எப்படி பிரிச்சு கொடுப்ப? என்னையா சின்ன பிள்ளைத்தனமான கேள்வியா இருக்கு. அண்ணன் தம்பி 2 பேருக்கு ஆளுக்கு ஒரு வடையை கொடுத்துட்டு மிச்சம் ஒரு வடையை சரி பாதியா பிச்சு கொடுத்துட்டு போங்கடான்னு போய் பொழப்ப பார்க்காம. முக்கியமான கண்டிஷன், வடையை பிக்க கூடாது. பிக்கப்படாதா? என்ன சார் அது அநியாயமா இருக்கு. 3 வடைங்கிறீங்க, சரி பாதியா பங்கு பிரிக்கணுங்கிறீங்க, வடையை வேற பிக்கப்படாதுங்கிறீங்க. அண்ணன் தம்பி 2 பேருங்கிறீங்க, அண்ணன் தம்பி 2 பேருங்கிறீங்க, அண்ணன் தம்பி 2 பேருங்கிறீங்க. கரெக்ட். அண்ணன் தம்பி 2 பேர், மொத்தம் 3 பேரு. 3 வடை இருக்கு. ஆளுக்கு ஒண்ணா கொடுத்தா சரியா போயிடும். இதெல்லாம் இதை எங்க பிடிக்கிறான்? யூனிஃபார்ம் எங்க? நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. நல்ல வேலை லைசன்ஸ் கேட்கல. லைசென்ஸ் எங்க? கேட்டுட்டான். நல்ல வேலை ஆர்ச்சி புக்க கேட்கல. ஆர்சி புக் எங்க? அம்புட்டியும் கேட்கிறான். இது திருட்டு வண்டிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருவானோ? இப்ப நீ என்ன நினைச்ச நான் சொல்லட்டுமா? என்ன நினைச்ச? இதோட விட்டுருவானா, இன்னும் கொஞ்சம் குறைவானான்னு தான் நினைச்சேன். இல்ல இல்ல இல்ல, இது திருட்டு ஆட்டோங்கிறத கண்டுபிடிச்சிருவானோன்னு நினைச்ச. நீ கண்டுபிடிக்கல. இப்ப கண்டுபிடிச்சிட்டேனே. எப்ப கண்டுபிடிச்ச? உன் வாயாலேயே சொன்னியடா குரங்கு. எப்பா முடியாதுப்பா, உன் கூட குடும்பம் நடத்த நம்மளால முடியாது. இந்த ஆட்டோ கூட நீ வச்சுக்க, நான் குதிரை வண்டி ஓட்டியாவது பொழைச்சுக்கிறேன். சப்பா எம்மாடி. இப்ப நீ என்ன நினைச்ச நான் சொல்லட்டுமா? என்ன நினைச்ச? நல்ல வேளை பேண்ட் சட்டை கழட்டாம விட்டானு தானே நினைச்சேன். ஐயோ கர்ம கர்மா, இப்படிலாம் நான் எங்க நினைச்சேன்? நான் நினைக்கவே இல்லப்பா. நினைச்சடா. பேண்ட் சட்டானே போனா போகுது. அண்டார அவுக்க முடியுமா? உள்ள லங்கோட கட்டி இருக்கம்ல. இவ்வளவு பெரிய உருவ வருது, கணக்கு தெரியல கருவாப்பையில. இதான் சார் கையில அடிச்சா பத்ததுடா. செருப்பு கழட்டி அடிக்கணும். மோதலியா? பொம்பளைக்குள்ள மோதலியா? இருப்பியா? நல்ல வேலை ஹெல்மெட் போட்டனால அடிபுற அதுல விழுந்துச்சு. இவனை சந்திச்சுட்டு வீடு போறது நிச்சயம் இல்லாம இருக்கடா. ஐயா அம்மா கேஸ். நாமா இன்னைக்கு சிலிண்டர் இறக்கலாமா? என்ன செய்யறது? என்ன சொல்லுமா? எப்பா இறக்காத, கையில காசு இல்ல. அப்ப செக்கா கொடு. நாமா கரண்ட் அக்கவுண்டா? இந்த பேங்க் ஐசிஐசியா இல்ல HDFCயா? ஐயோ கொஞ்சம் மெதுவா பேச. நேத்தமா மெதுவா பேசுறது. துட்டு தர வக்கீலனா உனக்கு இது கேஸ் கனெக்ஷன். வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் பீப்புள். ஓகே, ஒன்னொன்னா காட்டு. யார் இவரு? பில் கேட்ஸ், வாரன் பஃபெட், சோடா புட்டி வேணாம். லக்ஷ்மி மெத்தா, சுமாரா இருக்காரு. நெக்ஸ்ட் காலஸ், இவர் என்னமோ ஊதிக்கிட்டே இருக்காரு. பிரின்ஸ் அல்வலைட் பென். ஐயோ, இவர் என்னமா ஊர்கா ஜாடி மேல வீடு கட்டின மாதிரி கட்டிருக்காரு. இவரெல்லாம் வேணாம். இவங்கதான் உலக பணக்காரங்க. உலக பணக்காரங்களா? உலக மகா கிழக்காரங்களா இருக்கானுங்க. இவனுக்கு ஏதாவது பையன் பேரன் இருக்குமா பாரு, தட்டி பாரு. அதெல்லாம் வெப்ல இருக்காது. இருக்காதா? அப்ப வேஸ்ட். இந்திய பணக்காரங்கள பாரு. ஓகே. லக்ஷ்மி மிட்டால். அடுத்து நம்பர் 2 அசம் பிரேம்ஜி. இவங்க யாரு? நம்பர் 3 அம்பானி பிரதர்ஸ். இது டிவிஎஸ் குரூப். டிவிஎஸ்னா அந்த டிவிஎஸ் 50யா?
அது 50 ரொம்ப கம்மியா இருக்கேம்மா. ஒரு 100,000 அந்த ரேஞ்சுக்கு ஏதாவது பாரு. அண்ணே ஆ. டிவிஎஸ்ங்கிறது பெரிய குரூப்னே. அழகரா பாரு. அண்ணே என் மூஞ்சி பாரு, உனக்கே டூ மச்சா தெரியல. உனக்கு என்னம்மா கிளியோபாட்ரா மாதிரி கருப்பா அழகா இருக்கே. உன்னை கோடீஸ்வரனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். டேய், கேஸுக்கு பணம் கொடுக்க வக்கல்ல கோடீஸ்வரன் மாப்பிளைய பாக்குறீங்க? நீ வேற மாதிரில இருக்க எல்லா பணக்காரனுக்கும் வயித்துல கேஸ் ட்ரபிள் இருக்கு. நமக்கு இருக்கிறது ஒண்ணும் பெரிய விஷயமே இல்ல. நமக்கு இருக்கிற ஒரே ப்ராப்ளம் கேஸ் ட்ரபிள் தான். நீ வேணா பாரு, கூடிய சீக்கிரமே என் தங்கச்சிக்கு ஒரு கோடீஸ்வர மாப்பிளைய கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்தியன் கேஸ் என்ன, இங்கிலாந்துல இருந்து கேஸ் கனெக்ஷனை ஸ்ட்ரைட்டா கிச்சனுக்கு விடுறோம் பாரு. ஆமா, இப்படியே உட்கார்ந்துகிட்டு கனவு கட்டிட்டு. ஏய், உள்ள வாடி, உள்ள ஏய், வா. உள்ள போடி. உலக பணக்காரி எவ்வளவு இருக்காளான்னு பாக்குறேன். நமக்கு அதை செட்டப் பண்ணலாம். ஏய், நில்லுடி. ஏண்டி, உன்னோட 2 வயசுல கூட நான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி விட்டது இல்ல. ஆனா இப்ப 20 வயசுல நீ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அலையற. இப்ப இதோட எங்கடி கிளம்பிட்ட? மாரியம்மன் கோயிலுக்கு கூழ் ஊத்துறதுக்கு போறேன். என்ன நக்கலா? பின்ன இந்த ட்ரெஸ் போட்டுட்டு எங்க போவாங்க? ஸ்பென்சர், தியேட்டர், டிஸ்கோதேக். எல்லாம் சம்பாதிக்கிற திமிரு. திமிர் இல்ல மாமி, ஃப்ரீடம். நான் தமிழ்ல சொல்றத நீ இங்கிலீஷ்ல சொல்ற. ஹாய் பேபி. ஹாய். எங்க டேட்டிங்க? நோ டாட். இந்த ட்ரெஸ்ல அவ ஷாப்பிங் போறதுக்கே நான் திட்டிக்கிட்டு இருக்கேன். நல்ல அப்பா, டேட்டிங்கான வேற கேக்குறீங்க? அவ என்ன சின்ன குழந்தையா? அவளுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியுது. அவ மிஸ் ரூபாய் MCA அவள இஷ்டத்துக்கு விட்டுட்டோம். அவ இஷ்டத்துக்கு விட்டா உருப்பட்ட மாதிரி தான். நான் ஒரு பெரிய மில்லியனருக்கு மகளா பிறந்தோம். நான் ஏன் நம்ம டாடி ஃபேக்டரிக்கே வேலைக்கு போறேன்? நம்ம செலவு பண்ற ஒவ்வொரு பைசாவும் நம்ம உழைச்சு சம்பாதிக்கணுங்கிற ஒரே பாலிசி தான். ஹாய் ரூப். ஹாய். வந்துருச்சுப்பா இந்த வீட்டோட பெரிய லூசு. டேய், என்னங்க அப்ப மரியாதை இல்லாம பேசுற? அம்மாவுக்கு இந்த மரியாதையே அதிகம். என்ன என்ன என் வீட்டு மருமக என்ன பத்தி புகழ்ந்து பேசுறாளா? என்ன பத்தி பெருமையா பேசுறா அவளுக்கு பொழுதே போகாது. ஆமா, இந்த மாதிரி லூஸ் தான் நீ. ஐயோ என்னம்மா என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க? நல்லா கேளுங்க மாமா. அதத்தான் கேக்குறேன். இந்த மாதிரி சம்மர்ல இப்படி ஃபுல்லா கவர் பண்ணிட்டு போனா எப்படி இருக்கும்? ஃப்ரீயா கிளாமரா ட்ரெஸ் பண்ணிட்டு போனா தானே பசங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். பசங்க சந்தோஷம் தானே நமக்கு முக்கியம். நீங்க கிராண்ட் ஃபாதர் இல்ல, கிரேட் ஃபாதர். தேங்க்ஸ் ஃபார் கமெண்ட். சரியான லூசு குடும்பம். பெரிய லூஸ் நீதான். பை டாட். பை பை கிராண்ட்பா. பாய் பை. பாய்.